السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 328. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 328ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضலில் கனி ஷாக்கிரி وهو من أخذ المال من وجهه وصرفه في وجوهه المأمور بها என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 328ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது இருவரின் மீதே பொறாமை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருவரின் மீதே பொறாமை கொள்ளுதல் என்பது கூடும். அந்த இருவர் யார் என்று சொன்னால், முதலாவது அவருக்கு அல்லாஹு தஆலா இல்மை கொடுத்திருப்பான், அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பான். அப்ப அந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவன் இரவிலும் பகலிலும் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாரே, அந்த குர்ஆனை மூலமாவே அவர் இரவையும் பகலையும் கழிக்கக்கூடியவராக இருப்பாரே, அந்த ஒருவன் மீது பொறாமை கொள்ளலாம் என்று முதலாவது நபரை சொன்னாங்க. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா அவருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான். அந்த செல்வத்தை அவர் நல்ல வழியில் இரவிலும் பகல் முழுவதும் அந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவிடக்கூடியவராகவே இருப்பார். இந்த 2 நபரின் மீதும் பொறாமை கொள்ளுதல் என்பது கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸாக முஹாஜிர் சஹாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவரிடத்துல அந்த முஹாஜிர் சஹாபாக்கள், அதாவது ஏழையாக இருக்கக்கூடிய முஹாஜிர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல வராங்க. அன்னவர்கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் செல்வந்தவர்கள், அதாவது வசதி படைத்தவர்கள் எல்லாம் அதிகமான தர்ஜாக்களை அடைந்து விட்டார்கள், உயர்ந்த தர்ஜாக்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து விட்டார்கள், அதாவது நிலையான சுவனத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன என்பதாக கேட்டார்கள். அப்போ அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் தொழுவது போல அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவங்க சதக்கா செய்கிறாங்க, நல்ல வழியில் செலவு செய்கிறாங்க, ஆனால் எங்களால் செலவு செய்கிறதுக்கான முடியலை, எங்களால் செலவு செய்ய முடியலை, அதற்கான வசதி எங்களுக்கு இல்லை. இன்னும் அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள், நாங்கள் அடிமைகளை உரிமை விடுவதற்கு எங்களால் இயலவில்லை. இத்தகைய அமல்களை செய்து அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, சஹாபாக்களே, தோழர்களே, உங்களுக்கு, அதாவது உங்களை விட அந்தஸ்தில் முந்தி விட்டவர்களை நீங்கள் அடைந்து கொள்வதற்கும் உங்களுக்கு பின் வருபவர்களை நீங்கள் முந்திக் கொள்வதற்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள். அப்போ ஆமாம் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் செய்வது போன்று செய்பவர்களை தவிர உங்களை விட வேறு யாரும் மிக சிறப்பானவர்களாக ஆக முடியாது.
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் நீங்கள் சுபஹானல்லாஹ் என்பதாக 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக 33 தடவை, அல்லாஹ் அக்பர் என்பதாக 33 தடவை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை கற்றுத்தந்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வச்ச உடனே சிறிது காலம் கழிந்த பிறகு இன்பும் அந்த முஹாஜிர் சஹாபாக்கள், அந்த ஏழையான சஹாபாக்கள் வராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்கள் சகோதரர்களான அந்த வசதி படைத்தவர்கள் நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த அமலை அவர்கள் செவியுற்றார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சு இந்த அமலையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. இதுதான் இந்த 2 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 572வது ஹதீஸ், இன்னும் 2வது ஹதீஸ். இப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 572வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாடத்தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸின் வரிசையின் பிரகாரம் இது 2வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால, அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், லா ஹசத, பொறாமை என்பது கிடையாது, இல்லா ஃபிஸ்னத்தைனி, 2 நபர்கள் விஷயத்திலே தவிர பொறாமை என்பது கிடையாது. அப்போ பொறாமை கொள்ளுதல் அவசியமாகாது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இப்போ இதற்கு முந்தைய ஹதீஸில் இந்த விளக்கத்தை பார்த்தோம். பொறாமை என்பது இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய பொறாமை கிபுத்தா என்று சொல்லப்படக்கூடிய பொறாமையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள். இப்போ மற்றபடி நமக்கு கிடைச்சது நியாமத்து அவனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு படக்கூடிய அந்த கெட்ட பொறாமை கிடையாது. இது நல்ல பொறாமை. அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும், அவருக்கும் அது நீடித்திருக்கணும் என்று ஆசையோடு இருக்குமா இல்லையா, அதுக்கு தான் கிபுத்தா என்று சொல்வார்கள். அந்த கிபுத்தா என்ற பொறாமை தான் இந்த இடத்துல நாட்டம் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த 2 நபர்களுடைய விஷயத்தில் தவிர இந்த பொறாமை என்பது கிடையாது. அப்போ இந்த 2 நபர்களுடைய விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம் என்று சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், அதாஹுல்லாஹுல் குர்ஆன, குர்ஆனை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்தானே, அத்தகைய ஒரு மனிதர், ஃபஹுவ, இன்னும் அவராகிறவர், யகூமு பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அவர் நிலைத்து நிற்பார், ஆனா அல்லைலி வ ஆனா அந்நஹாரி, இரவின் நேரங்களிலும் இன்னும் பகலின் நேரங்களிலும் அவர்கள் அந்த குர்ஆனை கொண்டு அவர் நிலைத்து நிற்கக்கூடியவராக இருப்பார். அந்த குர்ஆனை இரவிலும் பகலிலும் ஓதக்கூடியவராக இருப்பார் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஷரகளை சொல்லித்தராங்க, தன்னுடைய தொழுகையில், அதாவது தன்னுடைய தொழுகையில் நின்று ஓதுறாரா இல்லையா, அப்படி நின்று ஓதக்கூடியவராக இருப்பார். யகூமு பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அவர் நிற்பார் என்ற அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ இரவிலும் பகலிலும் தொழுகையில் நின்று கொண்டு அந்த குர்ஆனை ஓதக்கூடியவராக இருப்பார் என்ற அர்த்தத்தையும் இது எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சாதாரணமாக குர்ஆன் ஓதுதலையும் இது குறிக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஆனா அல்லையில் இவ ஆனா அந்நஹார், அப்போ இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும், அதாவது எப்பொழுதும் தொடர்படியாக என்பதாக சொல்றாங்க. அப்ப எப்பொழுதும், இரவும் பகல்னா எப்பொழுதுமே அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டே அவர் செலவிடக்கூடியவராக இருப்பார். குர்ஆனை ஓதிக்கொண்டே தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இது முதலாவது நபர். வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், ஆத்தாஹுல்லாஹு மாலன், செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தானே, அத்தகைய ஒரு மனிதர், ஃபஹுவ, இன்னும் அவராகிறவர், இன்ஃபிகுஹு, அந்த செல்வத்தை அவர் செலவு செய்கிறார், ஆனா அல்லைலி வ ஆனா அந்நஹாரி, இரவின் நேரங்களிலும் இன்னும் பகலின் நேரங்களிலும் அந்த செல்வத்தை அவர் செலவு செய்யக்கூடியவராக இருப்பாரே, அத்தகைய ஒரு மனிதர் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப மாலன், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தானா ஹலாலான செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பான். இப்போ ஹராமான முறையில் வட்டியின் மூலமாகவோ இல்லை ஹராமான தடுக்கப்பட்ட
பல ரீதிகளான வழிகளோ சம்பாதித்த பணம் கிடையாது. ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதித்த காரியத்திலேயே அவர் சம்பாதித்தவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு செல்வம் அவருக்கு இருக்குமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த செல்வம். அந்த செல்வத்தில் அதாவது அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ ஃபஹுவ யுன்ஃபிகுஹு, அவர் செலவிடக்கூடியவராக இருப்பார். எந்த செலவிடக்கூடியவராக இருப்பார்? ஃபில் ஹக்கி என்பதாக ஷரஹ்ல சொல்றாங்க. ஹக்கனுடைய விஷயத்தில், உண்மை என்ற விஷயத்தில். உண்மை என்ற விஷயம்னா அல்லாஹை வழிபடும் விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நன்மையான காரியங்கள், அவருக்கு புரோஜனம் அளிக்கக்கூடிய நன்மையான காரியங்களோ, இல்லை பிறருக்கு புரோஜனம் அளிக்கக்கூடிய நன்மையான காரியங்களோ, இல்லை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் இருக்குமோ இதெல்லாம் அவர் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனா அல்லைலி வானா அன்னஹாரி, இரவும் பகலும், அதாவது அதாவது எப்பொழுதும் தொடர்படியாக அவர் செலவு செய்யக்கூடியவராகவே இருப்பார் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நம்ம இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பணக்காரன் அவனுடைய கடமையை அவன் நிறைவேற்றி விட்டால் அல்லாஹை மகிழ்விக்கும் விஷயத்தில் அவர் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஏழையை விடவும் சிறந்தவனாக விடுவார் என்பதை இங்கு நமக்கு கற்றுத்தரான். இப்போ பணக்காரர் சிறந்தவரா ஏழை சிறந்தவரா என்ற கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா ஏழைதான் சிறந்தவர், அல்லாஹ்விடத்தில் ஏழைதான் மிகச் சிறந்தவராக இருப்பார். ஆனா அந்த ஏழையை விட சிறந்தவராக பணக்காரர் ஒரு வசதி படைத்தவராக விரும்பினால் அவர் தன்னுடைய கடமையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றிட்டு அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு திருப்தி தரக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் அந்த உலகத்தில் இருக்குமோ அந்த காரியத்தில் தன்னுடைய செல்வத்தை அவர் செலவிடக்கூடியவராக இருந்தாருன்னு சொன்னா அந்த ஏழையை விடவும் உயர்ந்த தரஜாவில், உயர்ந்த அந்தஸ்தில் அவர் சென்று விடலாம் என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் இரண்டாவதாக, நன்மை செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இப்போ ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் வழங்கலாமா இல்லையா? இப்போ இந்த இரண்டு காரியத்தை இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் 572வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது குர்ஆனை அவருக்கு கொடுத்தும் அந்த குர்ஆனை பகல் முழுவதும் ஓதக்கூடியவராக இருப்பார். இன்னும் செல்வத்தை அவருக்கு கொடுத்தும் அந்த செல்வத்தை அவர் நல்ல முறையில் இரவிலும் பகலிலும் செலவிடக்கூடியவராக இருப்பார் என்பதை சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான், அப்போ இதை பற்றி தான் இந்த பாடம் என்பது பேசப்படக்கூடிய பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக பாருங்க, இங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்களே இல்லையா, ஆனா அல்லைலி வானா அன்னஹாரடி. இந்த ஆனாக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க. அல் ஆனா, ஆனா என்று சொன்னால் அஸ்ஸாஆத்து, நேரங்கள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ பகல் நேரங்கள் இன்னும் இரவின் நேரங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ் 573வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவங்க சொல்றாங்க, அன்ன ஃபுகரா அல் முஹாஜிரீன, முஹாஜிரீன்கள் சஹாபாக்களான ஏழைகளாகிறவர்கள், நிச்சயமாக அந்த ஏழைகளாகிறவர்கள். இப்போ முஹாஜிர் சஹாபாக்கள்லேயே சில ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா? அந்த ஏழை சஹாபாக்கள் அதவ் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர்கள் வந்தார்கள். வந்து ஃபகாலு, அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், தஹப சென்று விட்டார்கள், அஹ்லு துசூரி, அஹ்லு துசூர்னு சொன்னா வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள். இப்போ வசதி படைத்தவர்கள் சென்று விட்டார்கள், தரஜாத்துல் உலா, உயர்ந்த அந்தஸ்துகளை கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போ உயர்ந்த அந்தஸ்துகள் என்னென்ன இருக்குதோ அந்த உயர்ந்த அந்தஸ்துகள் எல்லாம் அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்பதை சொல்லித்தராங்க. ஒன்னஈமில் முகீமி, இன்னும் நிலையான நியமத்துகளை, நிலையான அருட்கொடைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நிலையான நியமத்துனா
இந்த இடத்துல சுவனத்தை குறிக்கிறார்கள். இப்போ நிலையான சுவனம் இருக்குதா இல்லையா, அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள் யார சொல்லலாம் என்பதை அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். சொன்ன உடனே ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், வமாதாக்க, அது என்னது என்பதாக கேட்டார்கள். அது என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட பொழுது, ஃபகாலு, அப்பொழுது அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னார்கள், யுசல்லூன, அவர்கள் தொழுகிறார்கள், கமா நுசல்லி, நாங்கள் தொழுவது போல அவர்கள் தொழுகிறார்கள், வயசூமூன கமா நசூமு, நாங்கள் நோன்பு நோற்பது போல அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், வயதசத்தகூன, இன்னும் அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், வலா நதசத்தகு, ஆனால் நாங்கள் தர்மம் செய்ய மாட்டோம், அதாவது நாங்கள் தர்மம் செய்ய முடியாமலாகிவிட்டோம். அப்போ அவங்கெல்லாம் தர்மம் செய்வதற்கான வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் எங்களால் தர்மம் செய்ய முடியல யார சொல்லலாம். அப்போ நாங்கள் தர்மம் செய்யாதவர்களாக இருக்கோம், அவங்க தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் வையத்தேக்கோன, இன்னும் அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்கிறார்கள், விடுதலை செய்து உரிமையிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வலா நுஅத்தேக்கு, இன்னும் நாங்கள் விடுதலை செய்யாதவர்களாக இருக்கிறோம், அதற்கும் நாங்கள் இயலாதவர்களாக இருக்கிறோம் யார சொல்லலாம். எங்களுக்கும் வசதி, எங்களுக்கும் செல்வங்கள் இருந்தால் அதை கொண்டு நாங்கள் பல அடிமைகளை விடுவித்து நாங்களும் விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதை எங்களால் செய்ய முடியல, ஆனால் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இத்தகைய காரணத்தினால்தான், அப்போ இத்தகைய செயல்களெல்லாம் செய்து அவர்கள் மிகப்பெரிய தர்ஜாக்களை அடைந்து விட்டார்கள் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள், அஃபலா உஅல்லிமுக்கும் ஷைஅன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்க வேண்டாமா, ஷைஅன், ஒரு விஷயத்தை நான் அறிவிக்க வேண்டாமா, எத்தகைய விஷயம், துதிரிக்கூன பிஹி மன் சபகக்கும், துதிரிக்கூன பிஹி, அந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் அடைந்து கொள்ளலாம், மன் சபகக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாமே, அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா, ஒ தஸ்பீகூன பிஹி, இன்னும் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் முந்தி செல்லலாம், மம் பாதக்கும், உங்களுக்கு பின்னால் வருபவர்களை அந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் முந்தி செல்லலாமே, அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தர வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், வலா யகூனு அஹதுன், ஒருவரும் ஆகமாட்டார், அஃதலு மின்கும், உங்களை விட சிறப்பானவராக மிகச் சிறந்தவராக ஒருவரும் ஆக மாட்டார், இல்லாமன், ஒருவரை தவிர, எத்தகையவர், ஸனஅ மிஸ்லமா ஸனஅதும், நீங்கள் செய்கின்ற ஒன்றை போலவே செய்வாரே, அத்தகைய ஒருவரை தவிர உங்களை விட யாரும் சிறப்பானவராக ஆக மாட்டார். அப்போ நீங்க செய்யற மாதிரியே செய்வாரா இல்லையா, அவர் மட்டும்தான் உங்களை விட சிறப்பானவராக ஆகுவார். அப்ப அதற்கு காரணம் என்ன, நீங்கள் செய்கின்ற செயல் தான். அப்ப நீங்கள் அந்த செயலை செய்தது காரணமாக அவர்கள் செய்கிறார்கள் சொன்னா அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க தான் உங்களை விட சிறப்பானவர்களாக ஆகுவார்கள். அவர்களுக்கு கிடைத்த சிறப்பிற்கு நீங்களும் ஒரு காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றபடி யாரும் சிறப்பானவர்களாக ஆக முடியாது என்பதை சொல்லி தந்தார்கள். காலு, அப்பொழுது அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்று பதில் கொடுத்தார்கள். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஸப்பிஹூன, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அதாவது சுப்ஹானல்லாஹ் என்பதாக தஸ்பீஹ் செய்யுங்கள், வ தஹ்மதூன, இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், வ துகப்பிரூன, இன்னும் அல்லாஹு அக்பர் என்பதாக நீங்கள் தக்பீரை சொல்லிக் கொள்ளுங்கள், துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும், ஸலாஸன் வ ஸலாஸீன மர்ரத்தன், 33 தடவை, 33 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள், சொல்லி தந்தார்கள். அப்போ சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் போய்விட்டு திரும்ப மீண்டு வந்தார்கள். ஃபரஜா ஃபுகராஉல் முஹாஜிரீன, அந்த முஹாஜிரீனான அந்த ஏழைகள் மீண்டு வந்தார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்ப வந்தாங்க. வந்து ஃபகாலு, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சமிஅ இஹ்வானுனா, எங்களுடைய சகோதரர்களான அஹ்லுல் அம்வாலி, வசதி படைத்தவர்கள், செல்வமுடையவர்கள், அதாவது செல்வமுடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த வசதி படைத்தவர்களான எங்களுடைய
சகோதரர்கள் செவியுற்று விட்டார்கள். பிமா ஃபஅல்னா, நாங்கள் செய்கின்ற ஒன்றை அவர்கள் செவியுற்று விட்டார்கள். செவியுற்று ஃபஃபஅலு மிஸ்லஹு, அதை போலவே அவர்களும் செய்கின்றார்கள் என்று அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார்களாம். அப்போ யா ரசூலல்லாஹ், நீங்க இதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்பதாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 33 தடவை தஸ்பீஹ் செய்யணும் என்பதாக எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தீங்க. இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டு நாங்கள் செய்கிறத மாதிரி அதே மாதிரி அவங்களும் தஸ்பீஹ் செய்ய தொடங்கி விட்டார்கள் என்று சொன்ன பொழுது சந்தோஷத்தோடு சொன்னார்கள். போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், தாலிக அதுவாகிறது, ஃபதுலுல்லாஹி அல்லாஹுடைய சிறப்பாக இருக்கின்றது, யுதீஹி மையஷாஉ யாருக்கு அல்லாஹ் அதை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் அதை தரக்கூடியவனாக இருக்கிறான், அதை கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அப்போ மையஷானா மின் ஃபகீரின் வ கனியின், அப்போ பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று யார் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களிலிருந்தும், இன்னும் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்று யார் நாடுகிறார்களோ அவர்களிலிருந்தும் யார் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக ஃபதுலாக இது அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. வஹாதா, இன்னும் இதுவாகிறது, லெஃபுல் ரிவாயத்தி முஸ்லிமின், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் கூறிய அறிவிப்பினுடைய வார்த்தையாக இது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிப்பில் உள்ள வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, துசூர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அஹ்லு துசூர் என்பதாக மேல. அதற்கான அர்த்தம் என்ன? அம்வாலுல் கசீரத்து, அதிகமான செல்வங்கள் என்ற அர்த்தத்திற்கு துசூர் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அஹ்லு துசூர்னா அதிகமான செல்வம் உடையவர்கள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. வல்லாஹு அலமு, இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் 573வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அமலை பார்த்து பிறர்களும் அந்த அமலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். அப்போ அந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணமாக நல்ல காரணமாக நம்மளும் அமையக்கூடியதாக இருக்கும். அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னும் நாம் செய்யக்கூடிய அமல்களை பிறருக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் செய்ய தூண்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு செல்வந்தரை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. எத்தகைய செல்வந்தர்? அவர் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்வார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பாலே அவர் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அத்தகைய செல்வந்தர்களை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. இப்போ இதை பொறுத்து தான் இந்த ஹதீஸம் வருது. அப்போ அந்த அஹ்லு துசூர், அந்த செல்வந்தவர்களும் அவர்கள் அதிகமான தரஜாக்களை அடைந்து கொண்டார்கள். எதன் காரணமாக? ஒய்தசத்தக்கூன ஒய்யத்தியக்கூன என்பதாக 2 விஷயத்தை சொன்னாங்க. அவங்க அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதிகமான அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்து உரிமையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இவர்கள் இத்தகைய உயர்ந்த தர்ஜாக்களையும் பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் நயீமில் முகீம், இன்னும் நிலையான நியாமத்தையும் நிலையான அருக்கடையான அந்த சுவனத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு சொந்தக்காரர்களும் அவர்களாகிவிட்டார்கள் என்பது இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 572வது ஹதீஸான இந்த ஹதீஸும் 573வது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய கருத்து சுருக்கம், தர்ஜுமா, கூடுதல் விளக்கம், செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 65வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதனுடைய தலைப்பு என்ன,
அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள், மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.